வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் அரும்பணிகள் பட்டியலிட்டு தமிழ்நாடு அரசு பெருமிதம். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும். அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. பாமக சமூக நீதிக்காக செயல்படுகிறதா? செல்வ பெருந்தகை கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி கொடுத்ததாக குற்றச்சாட்டு. புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு 14 பயங்கரவாத தாக்குதல்கள். பிரியங்கா காந்தி விமர்சனம். திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் சாதனைகளை பட்டியலிட்டு தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகம் ஆயிரக்கணக்கான திருக்கோயில்களை கொண்டுள்ளதாகவும் அவற்றுள் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தஞ்சை பெரிய கோயில் போல பழமையான பிரம்மாண்டமான பல கோயில்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கோயில்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துகள், ஐம்பொன் சிலைகள், தங்கம் வெள்ளி நகைகள் எல்லாம் ஏராளமாய் இருந்தன. அவையெல்லாம் முறையாக பராமரிக்கப்படாமல் ஆங்காங்கே வாழ்ந்து பல பெருமக்களின் ஆக்கிரமிப்பில் முடங்கி பொதுமக்களுக்கு முறையாக பயன்படாமல் கிடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோயில் பணிகள் சிறப்பாக நடைபெற்றதுடன் ஆக்கிரமிப்பில் இருந்த கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டன. கோயில் சொத்துக்களை பராமரிக்க கோயில் தோறும் பதிவேடுகள் உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோயில்களின் உண்டியல்களை பராமரித்திட தனி சட்டமே கருணாநிதி ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டதாகவும் திருக்கோயில் நிலங்களில் நீண்டகால குத்தகை நடைமுறை தடுக்கப்பட்டதாகவும் அந்த கோயில்களில் நிலையான கட்டிடங்கள் கட்டக்கூடாது என்றும் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக பழமையான கோயில்களுக்கெல்லாம் திருப்பணிகள், குடமுழுக்கு விழாக்கள் எல்லாம் பலரும் பாராட்டக்கூடிய அளவில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்குடமுழுக்கு விழாக்கள், திருக்கோயில்களில் அன்னதானம் இத்தகைய பல்வேறு பணிகளில் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இறை அன்பர்கள், பக்தர்கள் அனைவரும், பொதுமக்களும், பத்திரிகைகளும் அறநிலைத்துறையை, திராவிட மாடல் அரசையும் முதல்வர் மு.க. ஸ்டாலினையும் மனமுவந்து பாராட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விடுத்துள்ள அறிக்கையில், கிராம பகுதிகளில் குடியேற விரும்பும் வீடற்ற தொழிலாளர்களுக்கு தற்போதைய அரசு விதிமுறைகளை தளர்வு செய்து சிறப்பினமாக கருதி அவர்களின் விருப்பத்தின் பேரில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டு தயார் நிலையில் உள்ள அம்பாசமுத்திரம் வட்டம் பாப்பாங்குளம் கிராமத்தில் 240 அடுக்குமாடி வீடுகள் மற்றும் திருநெல்வேலி மாநகரம் ரெட்டியார்பட்டி பகுதியில் பணி முடிவடையும் நிலையில் உள்ள அடுக்குமாடி வீடுகள் ஆகியவற்றை முன்னுரிமை அடிப்படையில் விருப்பமுள்ள ஏற்கனவே வீடு இல்லாத மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு விலையின்றி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களில் 55 வயதிற்குட்பட்ட பட்டியல் இனத்தை சார்ந்த வாழ்வாதார வசதி தேவைப்படும் தொழிலாளர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் புதிய தொழில் தொடங்க 35% மானியம் மற்றும் 6% வட்டி சலுகையுடன் சுய தொழில் தொடங்க கடன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இதர பிரிவுகளை சார்ந்த தொழிலாளர்களுக்கு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 25% மானியம் மற்றும் 3% வட்டி சலுகையுடன் அதிகபட்சமாக 75 லட்சம் வரை சுய தொழில் தொடங்க கடன் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய பால் பண்ணைகள் அமைத்தல், கறவை மாடுகள், ஆடுகள் வாங்குதல் ஆகியவற்றிற்காக ஆவின் நிறுவனம் மற்றும் கூட்டுறவு துறை மூலம் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர்கள் குடியேற விரும்பும் முகவரிக்கு அவர்களது குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவை சிறப்பு முகாம்கள் மூலம் சிரமமின்றி மாற்றம் செய்து தரப்படும் எனவும் அவர்களுக்கு விதிப்படி வழங்க வேண்டிய மாதாந்திர ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வ பலன்களும் முறையாக வழங்கப்படுவதை உறுதி செய்திட தொழிலாளர் நலத்துறை மூலம் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். மராட்டிய மாநில ஆளுநராக சி.பி. ராதாகிருஷ்ணனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கே. கைலாஷ்நாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். குஜராத் மாநில முதலமைச்சர் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகளை வகித்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கே. கைலாஷ்நாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் ஆளுநராக மராட்டிய சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகரான ஹரிபாவ் கிஷன் ராவ் பாக்டே நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் குடியரசுத் தலைவர் முர்மு. பஞ்சாப் ஆளுநராக குலாம் சந்த் கட்டாரியாவும் அஸ்ஸாம் ஆளுநராக லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மணிப்பூரையும் சேர்த்து கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் ஆளுநராக சந்தோஷ் கன்வார், சத்தீஸ்கர் ஆளுநராக ராமன் தேகாவும், மேகாலயா ஆளுநராக விஜய சங்கரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தெலுங்கானா ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மாவும், சிக்கிம் ஆளுநராக ஓம் பிரகாஷ் மாத்தூரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாமக சமூக நீதியை பற்றி பேசலாமா என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்டது பாமக, இன்று சமூக நீதிக்காக செயல்படுகிறதா? ஒரு சாமானியனாக நான் கேட்பதாகவும், பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாமக சமூக நீதியை பற்றி பேசலாமா எனவும் கேள்வி எழுப்பினார். சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியை ஒன்றி இன்று இருக்கிறதா? சமூக நீதிக்காக பாமக இருக்கா? ஒரு சாமானியனாக நான் கேட்கிறேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு சாமானியனாக கேட்கிறேன். எதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னுயிரை நீத்து கொண்டார்கள் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள்? எதற்காக துப்பாக்கி சூடு எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்தது? குருவி சுடுவது போல் சுட்டுக் கொன்றார்கள. அந்த தியாகிகளுக்கு தமிழ்நாடு அரசு என்று மணிமண்டபம் கட்டி இருக்கிறத. எதற்காக அவர்கள் தன்னுயிரை நீத்தார்கள்? எதற்காக துப்பாக்கி சூடு நடந்தது? சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அப்ப சமூக நீதி பாஜக கூட சேர்ந்திருக்க பாமக சமூக நீதியை பத்தி பேசலாமா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விக்னேஷ் என்கிற அப்பு, விஜயகுமார் மற்றும் முகுந்தன் ஆகிய மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜேஷ், சிவசக்தி, பாஜக பிரமுகர் அஞ்சலை உட்பட 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பிரபல ரவுடி திருவேங்கடம் ஜூலை 14ஆம் தேதி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் சம்போ செந்தில், சிசிங் ராஜா உள்ளிட்ட 2 ரவுடிகளை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்றதில் இருந்து ஜம்மு காஷ்மீரில் 14 பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளன என்று காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் எல்லை நடவடிக்கை படைகளை இந்திய ராணுவம் முறியடித்தது. இதில் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்தார், 4 வீரர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பாக பிரியங்கா காந்தி வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில், பயங்கரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும், மத்தியில் புதிய ஆட்சி அமைந்த 1.5 மாதத்தில் ஜம்மு காஷ்மீரில் 14 பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும், அதில் 15 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும், இந்நாட்டின் நலனுக்கு ஆபத்து விளைவிக்க கூடியது எனவும் தெரிவித்துள்ளார். எனவே பயங்கரவாதத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். காதி கிராமோத்யோகின் வர்த்தகம் முதல் முறையாக ரூபாய் 1.5 லட்சம் கோடியை தாண்டியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காதி கிராமோத்யோகின் வர்த்தகம் முதன்முறையாக ரூபாய் 1.5 லட்சம் கோடியை தாண்டியுள்ளதாகவும், அதிகரித்து வரும் காதி மற்றும் கைத்தறி விற்பனைகளால் புதிய வேலை வாய்ப்புகள் பெருகி வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, காதி பொருட்களை முன்னர் பயன்படுத்தாத பலரும் இப்போது பெருமையுடன் பயன்படுத்துவதாக கூறினார். காதி கிராமோத்யோகின் வர்த்தகம் முதல் முறையாக ரூபாய் 1.5 லட்சம் கோடியை தாண்டியுள்ளதாகவும், காதி வர்த்தகம் 400% உயர்ந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். அதிகரித்து வரும் காதி மற்றும் கைத்தறி விற்பனைகளால் புதிய வேலை வாய்ப்புகள் பெருகி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் காதி துணிகள் இப்போது வரை இல்லை என்றால் இனி அதனை வாங்குங்கள் என்று பிரதமர் தெரிவித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வோம் என சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார்.
இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் குறுகிய கால ராணுவ ஆட்சேர்ப்பு திட்டமான அக்னிபாத் திட்டத்தை 24 மணி நேரத்தில் ரத்து செய்வோம் என உறுதியளித்துள்ளார். மேலும் பழைய முறையில் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு நடைபெறும் எனவும் பதிவிட்டுள்ளார். இதனிடையே அக்னிபாத் திட்டத்தில் பணிபுரியும் ராணுவ வீரர்களுக்கு மத்திய அரசு சலுகைகள் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை, இது இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை என மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்ட மதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி விழா, மதிமுகவின் 31ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் கட்சி கொடி ஏற்றும் விழா என முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் அரூர் ரவுண்டானாவில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் மதிமுகவின் பொருளாளர் செந்தில் அதிபன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அண்மையில் மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு மட்டும் அதிக அளவில் நிதி ஒதுக்கி இருப்பதாகவும், பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்காத தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கக்கூடாது என்ற வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டுக்காக கோரிக்கை வைத்தார் நம்முடைய முதலமைச்சர். போன ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை சேதம், தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள சேதம், இவற்றுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி தேவை. தமிழ்நாடு அரசுக்கு வெறும் 776 கோடி 276 கோடி தான் நிதி கொடுத்திருக்கிறீர்கள். நிதி வேண்டும் என்று சொல்லி பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினார். 37,000 கோடி அல்ல, வெறும் 3 கோடி கூட நிதி கொடுப்பதற்கு மனதில்லை மத்திய சர்க்கார். ஏனென்றால் இங்கே கூட்டணி பலமாக அமைத்து விட்டோம் என்று சொல்லி இவர்கள் தாமரை வளரும் என்று சொன்னார்கள். கூட்டணியை வளர்த்துக் கொண்டு அது தருமபுரி தொகுதியிலேயே பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றது நினைத்தது. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பில் இங்கே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றார். தோல்வி முகத்தை சந்தித்தது பிஜேபி அணி. அண்ணாமலைக்கு அவரா போட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு 37,000 கோடி கூட அல்ல, 3 கோடி கூட அல்ல, 3 லட்சம் கூட ஒதுக்கவில்லை. அதை கண்டித்துத்தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல்லடம் நாள் ரோட்டில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்ற சுற்றுலா வேன் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் 20க்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அன்னூரில் இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு 20க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வேனில் பல்லடம் வழியாக சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சக்திவேல் தனது நண்பர்களுடன் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பொள்ளாச்சி சாலையில் பல்லடம் நோக்கி தங்களது காரில் வந்து கொண்டிருந்தனர். பல்லடம் நாள் ரோடு அருகே கார் அதிவேகமாக வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து சுற்றுலா வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சுற்றுலா வேன் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் வந்த 4 பேரும் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் சுற்றுலா வேனில் முருகன் கோயிலுக்கு சென்ற 20 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் விபத்து ஏற்பட்ட வாகனங்களை அப்புறப்படுத்தி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜகவுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை, இது இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை என மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்ட மதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி விழா, மதிமுகவின் 31ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் கட்சி கொடி ஏற்றும் விழா என முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் அரூர் ரவுண்டானாவில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் மதிமுகவின் பொருளாளர் செந்தில் அதிபன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அண்மையில் மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு மட்டும் அதிக அளவில் நிதி ஒதுக்கி இருப்பதாகவும், பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்காத தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கக்கூடாது என்ற வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டுக்காக கோரிக்கை வைத்தார் நம்முடைய முதலமைச்சர். போன ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை சேதம், தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள சேதம், இவற்றுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி தேவை. தமிழ்நாடு அரசுக்கு வெறும் 776 கோடி 276 கோடி தான் நிதி கொடுத்திருக்கிறீர்கள். நிதி வேண்டும் என்று சொல்லி பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினார். 37,000 கோடி அல்ல, வெறும் 3 கோடி கூட நிதி கொடுப்பதற்கு மனதில்லை மத்திய சர்க்கார். ஏனென்றால் இங்கே கூட்டணி பலமாக அமைத்து விட்டோம் என்று சொல்லி இவர்கள் தாமரை வளரும் என்று சொன்னார்கள். கூட்டணியை வளர்த்துக் கொண்டு அது தருமபுரி தொகுதியிலேயே பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றது நினைத்தது. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பில் இங்கே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றார்.
தோல்வி முகத்தை சந்தித்தது பிஜேபி அணி. அண்ணாமலைக்கு அவரா போட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு 37,000 கோடி கூட அல்ல, 3 கோடி கூட அல்ல, 3 லட்சம் கூட ஒதுக்கவில்லை. அதை கண்டித்துத்தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல்லடம் நாள் ரோட்டில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்ற சுற்றுலா வேன் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் 20க்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அன்னூரில் இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு 20க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வேனில் பல்லடம் வழியாக சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சக்திவேல் தனது நண்பர்களுடன் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பொள்ளாச்சி சாலையில் பல்லடம் நோக்கி தங்களது காரில் வந்து கொண்டிருந்தனர். பல்லடம் நாள் ரோடு அருகே கார் அதிவேகமாக வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து சுற்றுலா வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சுற்றுலா வேன் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் வந்த 4 பேரும் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் சுற்றுலா வேனில் முருகன் கோயிலுக்கு சென்ற 20 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் விபத்து ஏற்பட்ட வாகனங்களை அப்புறப்படுத்தி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். பழனி கிரிவல பாதையில் அடிவாரம் காவல் நிலைய கட்டிடம் 15 படிகளுடன் உயரமாக இருப்பதால் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சென்று வர மிகவும் சிரமமாக உள்ளதாக புகார் எழுந்து வந்தது. இதனால் மாற்று ஏற்பாடு செய்து தர கோரி கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை ஏற்று 2 புற காவல் நிலையங்களை புதிதாக அமைத்துக் கொடுத்தார். இதன் மூலம் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த காவல் உதவி மையங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்தார். மேலும் இந்த புற காவல் நிலையங்களில் 24 மணி நேரமும் காவலர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுத்த தமிழ்நாடு அரசிற்கும் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சுந்தர பாண்டியபுரத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் சார்பாக கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட முகாமை மாவட்ட சுகாதார அலுவலர் கோவிந்தன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற முகாமில் மக்களை தேடி மருத்துவ பெட்டகம் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. முகப்பில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்திருந்தனர். தொடர்ந்து மருத்துவர்கள் பொதுமக்கள் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இலவசமாக மருந்து மாத்திரைகளும் வழங்கினர். இந்த திட்டத்தில் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் வாலிபாளையம் பகுதியில் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வரும் பழனிசாமி என்பவரது ஆட்டுப்பட்டிக்குள் புகுந்த வெறிநாய் கும்பல்பட்டியில் இருந்த 3 ஆடுகளை கொடூரமாக கடித்ததில் 3 ஆடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. மேலும் ஒரு சில ஆடுகள் படுகாயங்கள் அடைந்தன. இந்நிலையில் வாவிப்பாளையம் சுற்றியுள்ள பகுதிகளில் தெரு நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் உட்பட ஆடு மாடுகளை கடிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்தி வருவதாகவும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன் உடனடியாக இப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்க்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் 38வது LIC உழைக்கும் மகளிர் மாநாடு மதுரை ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள காஸ்மோபாலிட்டன் ஹோட்டலில் நடைபெற்றது. 38வது LIC உழைக்கும் மகளிர் மாநாடு காப்பீட்டுக் கழகம் ஊழியர் சங்க மகளிர் மாநாட்டில் அமைப்பாளர் சித்தர் தலைமையில் பேசினார். இதில் நிர்வாகிகள் கீதா, பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர், LIC காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் பொதுச் செயலாளர் NP ரமேஷ் கண்ணன் ஆகியோர் பங்கு பெற்றனர். மயிலாடுதுறை கஞ்சாநகரம் கிராமத்தில் 45 ஆண்டுகளாக பூசாரி வேலை செய்து வரும் அப்பாதுரை என்பவருக்கு 1996ஆம் ஆண்டு தமிழக அரசு மனை வரி தோராய பட்டா வழங்கியுள்ளது. இந்நிலையில் சிலர் கோயிலில் இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று கூறி பிரச்சனை செய்ததால் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இடம் தனக்கு சொந்தம் என்று தீர்ப்பு பெற்றுள்ளார். தற்போது அந்த இடத்தில் வீடு கட்டி வருகிறார். இந்த இடப்பிரச்சனை காரணமாக 27 வருடங்களாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டி DSP அலுவலகத்தில் புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பிரச்சனை சார்பாக கிராம மக்கள் தரப்பில் கோயிலுக்கு பூசாரியாக வந்தவருக்கு கிராம சமுதாய மத தர்ம பரிபாலன டிரஸ்டுக்கு சொந்தமான 1 ஏக்கர் 100 சென்ட் பரப்பளவு உள்ள இடத்தில் அரசு பட்டா பெற்ற இடத்துடன் கோயிலின் இடங்களையும் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாகவும் நீதிமன்ற தீர்ப்பில் உள்ள இடத்தை கிராம மக்கள் கேட்கவில்லை என்றும் ஆக்கிரமித்துள்ள கோயில் இடத்தை விட்டுத்தர மனம் இல்லாமல் கிராம மக்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக தவறான குற்றச்சாட்டை முன்வைத்து நாடகமாடும் குடும்பத்தினர் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்து செல்வதாக
செய்ததாகவும் 48 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற தீமிதி திருவிழாவிற்கு இடையூறாக இருந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மரங்களை வெட்டியதாகவும் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் திருப்பூர் குமரன் தெருவை சேர்ந்த ராகவன் என்பவர் செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் குற்றப்பிரிவில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் மாவட்ட பணியிடல் மாறுதல் பெற்று அரக்கோணம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் செல்போன் பேசிவிட்டு வருவதாக கூறி புறப்பட்டவர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துள்ளார். அங்கு தண்டவாளத்தை கடந்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு ரயில் மோதியதில் ராகவன் உயிரிழந்தார். இதில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ராகவன் தண்டவாளத்தை கடந்து செல்லும் போது சரக்கு ரயில் மோதி இறந்தாரா அல்லது தண்டவாளத்தில் தலையை வைத்து தற்கொலை செய்து கொண்டாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் இறந்த சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்ட போலீசாரிடையே அதிர்ச்சியையும் மனவேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த குமரன் சில தினங்களுக்கு முன் ஏரியில் மீன் பிடிக்க வைத்திருந்த வலையை பிரபு என்பவர் அதை அறுத்து மீன்களை எடுத்து வந்ததாக தெரிகிறது. இது சம்பந்தமாக ஊர் பெரியவர்கள் பஞ்சாயத்து பேசிக் கொள்ளலாம் என அழைக்க ஊர் பஞ்சாயத்திற்கு தம்பி பிரபு வராததால் குமரன் உள்ளிட்ட சகோதரர்கள் மற்றும் உறவினர் சத்தியமூர்த்தி தலை மீது பலமாக தாக்கியதில் படுகாயம் அடைந்த சத்தியமூர்த்தி மயங்கி விழுந்தார். மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அவர் மனைவி பத்மா கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குமரன் உள்பட 4 பேரை கைது செய்து திருப்பத்தூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மோப்பநாய் லூசி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட காவல்துறையில் கொலை, கொள்ளை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் திறம்பட செயல்புரிந்து குற்றவாளிகளை கைது செய்ய உதவி புரிந்துள்ளது. துப்பறியும் நாய் படை பிரிவில் மோப்பநாய் லூசி கடந்த 10 வருடங்களாக சிறப்பாக பணிபுரிந்து 2022இல் ஓய்வு பெற்றது. இந்த நிலையில் மோப்பநாய் லூசி வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தது. இதனை அடுத்து வேலூரில் உள்ள துப்பறியும் நாய் படை பிரிவு வளாகத்தில் மோப்பநாய் லூசியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மேலும் மோப்ப நாயுடன் பணிபுரிந்த காவலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். லூசியுடன் இருந்த சக மோப்ப நாய்கள் லூசிக்கு வீர வணக்கம் செலுத்தின. இந்நிலையில் 2014ஆம் ஆண்டில் தமிழக அளவில் நடைபெற்ற வெடிகுண்டு கண்டறிதல் பிரிவில் லூசி 3ஆம் இடம் பெற்றதும் VVIP பாதுகாப்பு பணி வெடிகுண்டு சோதனையில் சிறப்பாக செயல்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே காசிக்கு அடுத்து கால பைரவருக்கு தனி ஆலயம் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி வருடந்தோறும் கால பைரவர் ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்நிலையில் ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ராஜ அலங்காரத்தில் பைரவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆடி தேய்பிறை அஷ்டமி நாளில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிந்து தங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வகையில் ஆலயத்தை வலம் வந்து பூசணி தீபமேற்றி வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று தட்சிண காசி கால பைரவரை வணங்கி வழிபட்டனர். திருப்பூர் தாராபுரம் அடுத்த மூலனூர் பகுதியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை காணவில்லை என மாணவியின் பெற்றோர்கள் கடந்த 15ஆம் தேதி மூலனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் பள்ளி மாணவியை தேடி வந்த நிலையில் அந்த மாணவி மதுரை அருகே உள்ளதாக தெரிந்ததும் காவல்துறையினர் விரைந்து மதுரைக்கு சென்று மாணவியை பத்திரமாக மீட்டனர். அப்போது மாணவி சின்ன மருதூர் பகுதியை சேர்ந்த பால் வாகன ஓட்டுநர் காளிமுத்து என்பவருடன் மதுரையில் தங்கியிருந்ததாக தெரிகிறது. இதையடுத்து அதிகாரிகள் பள்ளி மாணவி மற்றும் காளிமுத்து ஆகியோரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரிக்கும் போது பள்ளி மாணவியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்நிலையில் மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு கோவையில் உள்ள மத்திய சிறையில் 15 நாட்கள் அடைக்க உத்தரவிட்டனர். சென்னையை அடுத்த OMR சாலையில் உள்ள மெரினா மாலில் கிராஃப்ட் ஒர்க்ஸ் மற்றும் மெரினா மால் ஒன்றிணைந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ படத்தை கோடு வரைந்து உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் பள்ளியை சேர்ந்த 400 மாணவர்கள் கோடு வரைந்து இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். மேலும் காகிதத்தில் கோடு மட்டுமே வரைந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ படத்தை உருவாக்கியதை மாலுக்கு வந்திருந்த நூற்றுக்கணக்கானோர் ஆச்சரியமாக பார்வையிட்டு அதனை அவர்களது செல்போனில் போட்டோ எடுத்தும் காட்சிப்படுத்தியும் சென்றனர். இந்த நிகழ்வு வர்ச்சு புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது.
கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடகா அணையிலிருந்து தமிழகத்திற்கு அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. மணி, கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணியம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு வெள்ள அபாய எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றில் உபரி நீராக செல்லும் தண்ணீரை பம்பிங் செய்து ஏரிகளில் நிரப்பி மாவட்டத்தில் விவசாயம் செழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சீனாவின் முக்கிய நகரங்களை தாக்கிய கெய்மி புயலால் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தைவானில் உருவான கெய்மி புயல் அண்டை நாடுகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது. இதில் சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் பெய்த கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இதனால் சுமார் 6 லட்சம் பேரின் இயல்பு வாழ்க்கை முடங்கிய நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை PV சிந்து வெற்றி பெற்றுள்ளார். தகுதி சுற்றில் அவர் மாலத்தீவு வீராங்கனை ஃபாத்திமா அப்துல் ரசாக்கை எதிர்கொண்டார். அதில் மாலத்தீவு வீராங்கனையை 21-9, 21-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி PV சிந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கின. இந்தியாவுக்கு பதக்க வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படும் பிரிவுகளில் பேட்மிண்டனும் இடம்பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் அரும்பணிகள் பட்டியலிட்டு தமிழ்நாடு அரசு பெருமிதம். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும். அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. பாமக சமூக நீதிக்காக செயல்படுகிறதா? செல்வ பெருந்தகை கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி கொடுத்ததாக குற்றச்சாட்டு. புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு 14 பயங்கரவாத தாக்குதல்கள். பிரியங்கா காந்தி விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.